ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலே பாப்பாவுக்கு காலேஜுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சேன். இது எல்லாருமே வழக்கமாக செய்கிறது தான். பட் இருந்தாலும் பொட்டேட்டோன்னா தனியாக அதை போடுவோம். முளைக்கட்டிய கொண்டக்கடலை அப்படின்னு சொன்னாக்கா அதையும் தனித்தனியாக தான் நம்ம சமைப்போம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே பன்னீர், பொட்டேட்டோ, முளைக்கட்டிய கொண்டக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சிருக்கவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் வழக்கமாக எல்லா பிரியாணிகளுக்கும் எப்படி நம்ம செய்வோமோ ப்ராசஸ் அதே போல் தான் போட்டுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி மட்டும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டிங்க அப்படின்னா எந்த வகையான பிரியாணியாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயத்தோட உப்பு சேர்ப்பாங்க. அது மட்டும் செய்யவே செய்யாதீங்க. உப்பு சேர்த்தாக்கா அந்த வெங்காயம் நல்லா வதங்குமே தவிர அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறத்தான் செய்யும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். மற்றபடி அவங்கவுங்க விருப்பத்துக்கு செஞ்சுக்கலாம். எப்போதுமே பசங்களுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கணும். உங்கள் பொண்ணுங்களுக்கு, பொண்ணுங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே முடி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவை தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி முளைக்கட்டிய தானியங்களே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எந்த வகையான பருப்பாக இருந்தாலும் சரி, பாசிப்பருப்பு அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, நான் முளைக்கட்டி தான் அதை சமையல் பண்ணுவேன். பன்னீர் மோஸ்ட்லி நான் வீட்டிலையே ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி பால் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் கடையில் தான் மில்க் மிஸ் பன்னீர் வாங்கிக்கிட்டேன். இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு பன்னீர். இஞ்சி பூண்டு நான் எப்போதுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இஞ்சி பூண்டு ரொம்ப நாள் வரைக்கும் அந்த கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி அதுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் லெமன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. தனி மிளகாய் தூளும் நான் கடைகளில் வாங்க மாட்டேன். மிளகாயை நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் நானே பவுடர் பண்ணிவிடுவேன். ரொம்ப நைஸான பவுடராக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக தான் நான் அரைச்சி வச்சுப்பேன். அதே போல் மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாமே நானே ரெடி பண்ணி வச்சுப்பேன். சோம்புத்தூள் எனக்கு என்னோடய கணக்கு தெரியும், அதனால் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதே போல் கரம் மசாலா எல்லாமே நான் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருப்பேன். கொஞ்சமாக சோம்பு, கிராம்பு, பட்டை இது 3ஐயும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுட்டோன்னா அதுதான் கடையில் வாங்குகிற கரம் மசாலா. கடையில் கெமிக்கல் கலந்துருக்கும். கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்காக கடைகளில் வாங்காமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. பட் குறைஞ்ச அளவுக்காவது நம்ம கடைகளில் வாங்குறத தவிர்த்துட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா போட்டு கடையக்கூடாது. பன்னீர் கரையாது. இருந்தாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்படியே போட்டுட்டு நான் மூடிட்டேன். 2 விசில் தான். நார்மலாக நம்ம சாதம் வைக்கிற அரிசி தான். நான் இதுக்காக தனி பிராண்டெல்லாம் எதுவுமே வாங்கலை. உங்கள் கண்ணு முன்னாடியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புதினா இல்லை, சாரி, மல்லித்தலை இல்லை, புதினா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் 2மே சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. 2 விசில் தான். ஒரு 1/4 மணி நேரம். நான் மகாராஜா பிராண்டு தான் வாங்குவேன். அந்த அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம். நம்ம பிரியாணி அரிசி கடைகளில் தனியாக வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எப்போதுமே சாதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உணவு செஞ்சாலும் நான் அன்னலட்சுமி தாயார்கிட்ட எடுத்து வச்சுருவேன். கிச்சனுக்கு பக்கத்திலே தான் வலது பக்கமாக அன்னலட்சுமி தாயாரை வச்சுருக்கேன். நம்ம அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். என்றென்றும் நம்மளுக்கு அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்கிற அந்த அன்னலட்சுமியாருக்கு வச்சுட்டு தான் நான் அப்புறமா எடுத்து என் பசங்களுக்கு கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் கொடுங்க.